அவ்வளவுதான். அது நீ குளித்து அபி குளிக்கவே இல்லை, போய் சொல்லு. எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமா? அருவியில ஸ்விம்மிங் பண்ணோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இது என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் vlog வீடியோ அண்ட் ஜாலியான ஃபன்னான ஒரு ட்ராவல் vlog. எங்கள் ஃபேமிலியில் வருஷம் குற்றால ட்ரிப் பிளான் பண்ணிடுவோம். இந்த இயரும் 3 டேஸ்க்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஜூன் 26, 27 அண்ட் 28. எஸ், போன மந்த் போன ட்ரிப்பு இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ட்ரிப்புக்குள்ளே போகலாமா? ஜூன் 26 மார்னிங் 1 மணிக்கு மதுரையிலேருந்து ட்ரெயின் ஏறினோம். கரெக்டாக 4 மணிக்கு தென்காசியில் ரீச் ஆகிட்டோம். தென்காசிலேருந்து சுற்றி பார்க்குறதுக்காக 3 டேஸ்க்கு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசார்ட் போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ரெசார்ட் போகிற வழியில் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த வேனை காணோம். அதுவும் நாங்கள் புக் பண்ண வேன் தான். அந்த வேனுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் ரோட்டில் நின்று ஒரே டான்ஸ் தான். ஆக்சுவலாக சுற்றி காடு, அங்கங்கே 1-2 பில்டிங் இருந்துச்சு. மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். வேன் லைட்டை போட்டுட்டு செம்ம வைப், டிஃப்ரெண்டான ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் அந்த வேன் வந்தது ரெசார்ட் கிளம்பிட்டோம். நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் குற்றாலத்தில் இருக்கிற ஃபன்லேண்ட் கோல்டன் ரெசார்ட். ஆக்சுவலாக போன இயர் வந்தப்போவுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசார்ட் போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போன பிளேஸ் ஐந்தருவி, 5 ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இங்கே வாட்டர் ஃப்ளோலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. லைனில் நின்று தான் குளித்தோம். ஏன் இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா, நாங்கள் போன டைமில் குற்றாலத்தில் ஐந்தருவியில் மட்டும்தான் தண்ணி வந்துச்சு. மற்ற எந்த அருவிலையுமே வாட்டர் ஃப்ளோ அவ்வளோவா கிடையாது. அதனால தான் இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஆனால் 2-3 தடவை லைனில் நின்று செம்மையாக குளிச்சிட்டோம். 9 o'clock போல் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம பசி வேறு. ஆக்சுவலாக ரெசார்ட் போக நைட் ஆயிடுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். 5 ஃபால்ஸ் பக்கத்துலேயே நேச்சரோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு போக போகிற பிளேஸ் கேரளா. குற்றாலத்தில் தான் தண்ணி வரல, அதனால தான் கேரளாவுக்கு வேனை விட்டாச்சு. கேரளாவில் கும்பாவுருட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். குற்றாலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேயுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரேன். செம்மையாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியிலேயே சுற்றி காடு, மலை, வாட்டர் போகிற சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டுன்னு சொல்லி பீஸ்ஃபுல்லாக செம்ம ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸை ட்ரை பண்ணுங்கள். வாட்டர், கிளியர் வாட்டர். மூணார்ல ஒரு ஃபால்ஸ் குடிச்சோம், ஞாபகம் இருக்கா? மூணார்லையா? என்ன ஃபால்ஸ்? மூணார்ல ஃபால்ஸ்ல குடிச்சோம், ஞாபகம் இருக்கால? ஆமாம் ஆமாம், அதோட அங்கேயும் ஜில்லுன்னு செம்மையா ஜில்லுன்னு. ஆமாம் ஆமாம். சாக்கு
நாங்க அருவியில் குளிச்சிட்டோம். அவ்வளோதான். அருவியில் குளித்து விட்டோம். அபி குளிக்கவே இல்லை, போய் சொல்லுது. எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமா? அருவியில ஸ்விம்மிங் பண்ணோம். ஸ்விம்மிங் பூல் பிளஸ் வாட்டர் ஃபால்ஸ். எப்படி ஸ்விம்மிங் நீ முதல்ல சொல்லு. ஸ்விம்மிங் பூல் பிளஸ் எங்க அபி ஒரு பூல் பிளஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஸ்விம் ஃபால்ஸ். என்ன பண்றாங்க? ஸ்விம் ஃபால்ஸ். நீங்க பாத்தீங்களா பேக்ரவுண்டு வெறும் கிரீன் தான் இருக்கு. இங்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே குளிச்சிருப்போம். ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி புது புது பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் கிளம்பி அச்சங்கோவிலில் இருக்கிற ஐயப்பன் டெம்பிள் தான் போனோம். ரொம்பவே அழகான ஒரு டெம்பிள்குள்ளே மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் போன டைமில் செம்மையாக மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. காமாக மழையில் நினச்சிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டெம்பிளுக்கு வெளியே ஒரு காலி பிளேஸ் இருந்துச்சு. அங்கேயே கொண்டு போன லஞ்சை சாப்பிட்டு கேரளாலேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப கேரளாலேருந்து தென்காசி போக போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் போக போகிற பிளேஸ் குண்டாறு டேம். செங்கோட்டையிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக போன இயர் நாங்கள் ட்ரிப் வந்தப்போவுமே இந்த டேம் போயிருந்தோம். இப்போவுமே டேம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் கிடையாது, ரொம்பவே தூரம் தான். ஆனால் சுற்றி காடு மலை குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். ரசிச்சுட்டே போனோம்னா டயர்டே தெரியாது. எல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் அந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ அனிமல்ஸ்லாம் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்புறம் வர வழியிலேயே குட்டி வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போக போகிற பிளேஸ் ரெசார்ட். ஒரே வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு 7 o'clock போலேயே ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபேமிலியோட ட்ரிப் வரும்போது தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட முடியும். நெக்ஸ்ட்டு ரெசார்ட்லேயே டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. அண்ட் டே 2 டே 3ல எங்கெங்கெல்லாம் போகணும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பை கைஸ், டேக் கேர்.